இருக்கிறாரு. அதனால அது பாட்டு நம்ம சிஸ்டம் தான் மோதி மோதி உடஞ்சி உடஞ்சி கிடக்குது. அவர் சிஸ்டம் எப்பவுமே பக்காவா இருக்குது. அவர் ஜம்முன்னு நடக்குது. அப்ப உலகம் மாறுபடுகிற பொழுது அந்த இடத்துக்கேற்ப உணவு பொருள் மாறுபடுகிறது, உடம்பினுடைய தன்மை மாறுபடுகிறது. நம்மனால ஊட்டில உடனே விட்டா இருக்க முடியுமா என்ன? நம்மளால இருக்க முடியாது. ஏன்? நமக்கு வெப்பமான பகுதி இருந்து பழகிட்டோம்ங்க. நமக்கு குளிர் பிரதேசம் இருப்பது கடினம். அவங்க கூட இங்க விட்டீங்கன்னா அவங்களுக்கு கடினம். அப்ப அந்தந்த சூழலுக்கு தக்கவாறு அது எப்படிங்க இறைவன் தீர்மானிக்கிறாரு? நாம செஞ்ச பாவம் புண்ணியத்திறனி கணக்கு பார்த்து அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப உடம்பை தீர்மானித்து அந்த உடம்புக்கு ஏற்ப உலகம் இதெல்லாம் தீர்மானிக்கணும். எப்படி தீர்மானிப்பாரு? முதல்ல புவனத்தை தீர்மானிக்கணும், புவனத்துக்கு பிறகு உலகை தீர்மானிக்கணும், உலகத்துக்கு பிறகு அந்த உலகம் என்கிற வட்டத்துக்குள்ள எந்த நாட்டில் பிறக்க வைக்கணும் தீர்மானிக்கணும். அந்த நாட்டை தீர்மானிக்கும் போது அதற்கேற்ற உடம்பை தீர்மானித்து உயிர் என்ற பொருளை கொண்டு நம்மோட சேர்த்து வச்சிருக்கிறான். இவ்வளவு பெரிய வேலை அவன் கண்ணுக்கு தெரியாம செஞ்சு வச்சிருக்கிறான். நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை. அது மிகப்பெரிய பயணம், அது அவனுடைய கருணை அது. எனவே தனு கரண புவன போகம் என்கிற நாளையும் மாயை என்ற பொருளிலிருந்து நமக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்கிறான் பாருங்க. அதுக்கு பேரு படைத்தல் என்று பெயர். அப்படி படைத்த அந்த நிலையில நம்மளை கொண்டாந்து உடம்போட கூட்டி வச்சிருக்கிறானா? ஆம். இப்ப நம்ம உடம்புல கூடி நிக்கிறோம். இதுக்கு பேரு காத்தல் என்று பெயர். அவன் காத்து கொண்டு இருப்பதனால இருக்கிறோம். இப்ப சரி, இப்படி இருக்கிற இறைவன் ஒரு நாள் கைவிட போறார். கைவிட போற அர்த்தம், இந்த உடம்புன்ற கூட்டுக்குள்ள இருக்கிற நம்மள தம்பி காலி பண்ண வீட்டை அப்படின்னு ஒரு நாள் கலப்புவர். அதுக்கு பேரு அழித்தல் என்று பெயர். படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் மாயையிலிருந்து படைத்தல், காத்தல் உடம்பை கொண்டு வந்து உடம்புல கூட்டி வச்சு அனுபவத்தை பெறுமாறு பாதுகாத்து வைத்திருப்பது. சரி, அழித்தல்னா என்ன அர்த்தம்? எந்த உடம்புல கூட்டினாலும் அந்த உடம்புல நம்ம என்ன பண்றான்? பிரிக்கிறான். சரி, இந்த கூட்டுகின்ற அவன் அந்த பிரித்தலை செய்யும் போது அதுக்கு அழித்தல் என்று பொருளாகிறது. இப்ப படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற தொழிலை ஏங்க செய்யணும் இறைவன்? அருள் செய்வதற்காக. அதனால சிவரான நீங்க படிக்கும்போது படிப்பீங்க, ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய். அவ்வளவுதான். அருள் தரணும்னா இந்த மூணையும் செய்யணும். படைக்கணும், காக்கணும், அழிக்கணும். மூணும் செஞ்சாதான் அருள் செய்ய முடியும். அப்ப படைத்தலும் அருள் தான், காத்தலும் அருள் தான், அழித்தலும் அருள் தான். இதுல ஒண்ணு மறைஞ்சு கிடக்குது. எது? மறைத்தல்.